Chaitanya Mahaprabhu, he taught the mood of devotion, the practice of bhakti yoga. Actually, all the four sampradayas, they're all Vaishnava sampradayas, and they all teach that the living entity is eternally the servant of the Supreme. Chaitanya Mahaprabhu பக்தி யோகத்தை பரப்பினார். பக்தி தொண்டு பகவானுக்கு ஆற்ற வேண்டும் என்று கற்பித்தார். உண்மையில் வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் அனைத்துமே இந்த விதத்தில் பக்தியைத்தான் பகவானுக்கு சேவை செய்வதைத்தான் கற்பிக்கின்றன. We say Ekala Iswara Krishna or Sabritya. There is one Supreme Lord, Lord Sri Krishna. All others are his servants. இருப்பது ஒரே ஒரு பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர், மற்ற இருக்கக்கூடிய அனைத்து உயிர்வாழிகளும் அவருடைய சேவகர்கள் என்பது நமது கொள்கை. Of course, some lines like Sri Sampradaya, they say Vishnu is the Supreme, and they claim Krishna is Avatar. ஸ்ரீ சம்பிரதாயம் போன்ற சில சம்பிரதாயங்கள் விஷ்ணுவே பரமபுருஷ பகவான், கிருஷ்ணர் அவருடைய அவதாரம் என்று கூறுகின்றன. We don't agree with that. That's their teaching. நாம் இந்த கொள்கையை ஏற்கவில்லை, இது அவர்களுடைய உபதேசம். And Lord Chaitanya discussed this with the Sri Vaishnavas when he went to Sri Rangam. He stayed in Sri Rangam for 4 months during the Chaturmasya. And during that time, he taught the Sri Vaishnavas the difference between our Gaudiya teaching and their teaching. சைத்தன்ய மகாபிரபு இந்த விஷயத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு சர்ச்சை செய்தார். அவர் ஸ்ரீரங்கத்துக்கு சென்ற பொழுது அங்கு 4 மாதங்கள் தங்கினார். அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு இந்த கொள்கையை பற்றி அவர் சர்ச்சை செய்தார். And Lord Chaitanya described to them, he said, you know, you worship Mother Lakshmi. She is the husband, she is the wife of the goddess of fortune. She is very chaste, but she is very attached, she is very attractive to Lord Krishna. நீங்கள் லட்சுமி தேவியை வழிபடுகிறீர்கள். அந்த லட்சுமி தேவி நாராயணனுடைய கற்பில் சிறந்த மனைவி ஆவார். ஆனால் அந்த லட்சுமி தேவியே கிருஷ்ணரால் மிகவும் கவரப்படுகிறார். அவருடைய லீலைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். Why is Lakshmi so attracted to Lord Krishna? Has she lost her chastity? Of course, Lord Krishna and Lord Vishnu are the same. There's no difference. So it's all right. She's still chaste. ஏன் லட்சுமி தேவி கிருஷ்ணரின் பக்கம் அந்த அளவு கவர்ச்சியை பெறுகிறாள்? அவருடைய கற்பு இதனால் களங்கம் அடைகிறதா? உண்மையில் கிருஷ்ணரும் விஷ்ணுவும் ஒன்றுதான். அந்த விதத்தில் அவருடைய கற்பிற்கு எந்த விதமான களங்கமும் இல்லை. It's not that she wants another husband and give up Lord Narayan and have a new husband. No, it's the same husband. நாராயணரை விட்டுவிட்டு வேறொரு கணவரை அவர் தேடவில்லை. உண்மையில் நாராயணரும் கிருஷ்ணரும் ஒருவரே. So why is she so attracted to Krishna? ஆனால் ஏன் கிருஷ்ணர் பக்கம் லட்சுமி தேவிக்கு அந்த அளவு கவர்ச்சி? She wants to join the Rasa dance. She wanted to take part in Rasa dance with Lord Krishna. கிருஷ்ணரோடு ராசலீலையில் பங்கு பெற வேண்டும் என்று லட்சுமி தேவி ஆசைப்படுகிறார். Now usually Mother Lakshmi, she's giving blessings to people. பொதுவாக லட்சுமி தேவியை பார்ப்போமானால் மக்களுக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். Right? We like to get the blessings of Mother Lakshmi. But in Vrindavan, Mother Lakshmi is not giving blessings. When she goes to Braja, she's praying, she's begging the Vaishnavas, she's begging the Brajabasi, please bless me that I can also take part in Rasa. நாமும் கூட லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்துக்காக இயங்குகிறோம். ஆனால் அதே லட்சுமி தேவி விருந்தாவனத்துக்கு செல்லும் போது இந்த ஆசீர்வாதம் செய்யக்கூடிய தன்மையை விட்டு விடுகிறார். மாறாக கையை கூப்பிக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பிரஜவாசிகள் அனைவரிடமும் பிரார்த்தனை செய்கிறார். எனக்கு அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளுக்குள் அனுமதி தர வேண்டும், அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று பிரஜவாசிகளை பிரார்த்திக்கிறார். And Lakshmi did great austerities for a long time, but she could never succeed. She could never get the opportunity to take part in Rasa. லட்சுமி தேவி பல காலம் தபஸ் செய்த பிறகும் கூட அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ராசலீலையில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தரப்படவில்லை. The Lord told her, it's not your position. You're the goddess of fortune. You cannot take the position of the cowherd heroes of Rasa. கிருஷ்ணர் லட்சுமி தேவியிடம் சொன்னார்,
நீங்கள் செல்வத்தின் அதிபதி, அந்த இடை பெண்களாகிய கோபியர்களுடைய லீலைகளுக்குள் நீங்கள் பங்கு பெற முடியாது என்று கிருஷ்ணர் சொன்னார். You cannot take the woman out of the Vaikuntha or out of the opulent conditions of life and put her in the village, right? To pick up the cow dung like the gopis. ஐஸ்வர்ய பாவம் நிரம்பிய வைகுண்டத்திலிருந்து உங்களை எடுத்து அந்த மாடு மேய்க்கக்கூடிய மாடுகளின் சாணத்தை அள்ளக்கூடிய அந்த கோபியர்களோடு உங்களை சேர்க்க முடியாது என்று பகவான் சொன்னார். The gopis, they have a special mood. They're village girls, but they are the greatest devotees of Lord Krishna. கோபியர்கள் எளிமையான மனோபாவத்தை கொண்ட கிராமத்து பெண்கள், ஆனால் அவர்களுக்கு கிருஷ்ணரோடு மிக உன்னதமான ஒரு உணர்வு பாவம் இருக்கிறது. And Lord Krishna enjoys their company in the dancing in the forest in circles. கஜ காடுகளில் கிருஷ்ணர் இந்த கோபியர்களோடு சேர்ந்து அவருடைய சங்கத்தில் அவர்கள் மிகவும் ஆனந்தத்தை கிருஷ்ணர் பெறுகிறார். In this way, Lord Chaitanya was explaining the superior position of the teachings of Lord Chaitanya Mahaprabhu to the Sri Vaishnava. இந்த விதமாக சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ண அவர்களுக்கு அவருடைய அந்த கொள்கை எந்த அளவு உன்னதமானது என்பதை தெளிவுபடுத்தினார். And the result was that some of the family members of the where Lord Chaitanya was staying, some of the family members, they came to Vrindavan, they stayed in Vrindavan and became very devotees. இதன் விளைவாக எந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய இல்லத்தில் மகாபிரபு தங்கினாரோ அதில் சிலர் பக்தர்களானார்கள். அவர்கள் பிருந்தாவனத்திற்கு சென்று அங்கு தங்க ஆரம்பித்தார். You can see there's the temple of Gopal Bhatta Goswami. Gopal Bhatta came from Sri Rangam, and he was one of the family members of the priest in Sri Rangam, and he came to Vrindavan and he stayed in Vrindavan and established the Radha Raman temple. கோபாலபட்ட கோஸ்வாமியின் கோவிலை நாம் பிருந்தாவனத்தில் பார்க்கிறோம். அவர் உண்மையில் எந்த வீட்டில் சைத்தன்ய மகாபிரபு எந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வீட்டில் தங்கினாரோ அவருடைய குமாரன் அவர் அங்கிருந்து பிருந்தாவனத்திற்கு சென்று ராதாரமணருடைய கோவிலை ஸ்தாபித்தார். And another person who came was the uncle of Gopal Bhatta Goswami. His name was Prabodhananda Saraswati, and he also came to Vrindavan, and he stayed in Vrindavan and did wonderful bhajan and wrote many books glorifying Vrindavan. மற்றும் கோபால்பட்ட கோஸ்வாமியுடைய சிற்றப்பா பிரபோதானந்த சரஸ்வதி அவரும் சைத்தன்யருடைய பக்தரானார். அவர் பிருந்தாவனத்திலேயே சென்று தங்கினார். மிகவும் ஞானங்களை பெற்றிருந்த அவர் பற்பல அற்புதமான நூல்களையும் எழுதியிருக்கிறார். So Chaitanya Mahaprabhu showed how from the other sampradayas that the line which he was teaching was the highest philosophy. It was the most perfect, the most complete in knowledge. இந்த விதமாக சைத்தன்ய மகாபிரபு 4 வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்குள்ளும் சைத்தன்ய மகாபிரபு ஸ்தாபித்த அந்த கொள்கையே மிக உன்னதமானது, மிகவும் பரிபூர்ணமானது என்று அவர் உணர்த்தினார். Chaitanya Mahaprabhu also went to Benares. And in Benares, of course, there are many Mayavada sannyasis there who stay there. And Mahaprabhu did not associate with them. He would only be on his own. And he would just chant and dance and sing the Mahamantra in the streets of Benares. சைத்தன்ய மகாபிரபு பனாரஸ் நகரத்துக்கும் சென்றார். அங்கு ஏராளமான மாயாவதி சன்னியாசிகள் இருந்தார்கள். ஆனால் மகாபிரபு அவர்களுடைய சங்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனிமையாகவே வாழ்ந்தார். நாம சங்கீர்த்தனத்தை செய்து பாடி ஆடிக்கொண்டு நகரம் முழுக்க அந்த நாமத்தை பிரச்சாரம் செய்தார். So the other Mayavadi sannyasis, they saw Chaitanya Mahaprabhu singing and dancing, and they thought he is a sentimentalist. He's just singing and dancing. They thought he doesn't know any Vedanta. மாயாவதி சன்னியாசிகள் சைத்தன்ய மகாபிரபு பாடி ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து இவர் வெறும் உணர்ச்சி பூர்வமான பக்தியை செய்கிறார், இவருக்கு வேதாந்தத்தை பற்றியோ அந்த ஞானங்களிலோ எந்த விதமான தேர்ச்சியும் கிடையாது என்று அவர்கள் குறை கூற ஆரம்பித்தார். So at that time in Benares, the head of the Mayavadi sannyasis was someone called Prakushananda Saraswati. He was a great learned scholar of the Advaita philosophy. அந்த சமயத்தில் இந்த மாயாவதி சன்னியாசிகள் அனைவருக்கும் தலைவராக
பிரகாஷானந்த சரஸ்வதி என்பவர் பனாரஸ் நகரத்தில் விளங்கினார். இந்த மாயாவாதி சன்னியாசிகள் அனைவரும் அவரை பின்பற்றுபவர்களாக இருந்தனர். So people would ask him, why this Chaitanya, he is not like you, he is only singing and dancing. You people just sit and read the books all day, but this sannyasi, he's singing and dancing. And Prakashananda said, oh, he is a sentimentalist, and he's got some mystic power. தொண்டர்கள் அந்த பிரகாசானந்த சரஸ்வதியிடம் சென்று கேட்டார்கள், ஏன் இந்த மகாபிரபு பாடி ஆடிக்கொண்டிருக்கிறார்? உங்களைப் போல பக்தி அந்த வேதாந்த தத்துவங்களை அவர் ஏன் சர்ச்சை செய்யாமல் வெறுமனை பாடி ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று கேட்டபொழுது பிரகாசானந்த சரஸ்வதி சொன்னார், அவருக்கு இதில் ஞானம் கிடையாது, அவர் வெறும் உணர்ச்சி பூர்வமான பக்தியை செய்து கொண்டிருக்கிறார் என்று பதில் சொன்னார். So he tried to minimize the position of Chaitanya Mahaprabhu. இவ்வாறு சைத்தன்ய மகாபிரபுவின் உன்னதமான தன்மையை அவர் தாழ்த்தி கூற ஆரம்பித்தார். And this was very painful to the devotees, because Tapana Mishra and Chandrasekhar were two devotees who were staying in Benares, and they were very upset when they heard people criticize Mahaprabhu. தப்பன் மிஸ்ரா, சந்திரசேகர் என்ற மகாபிரபுடைய பக்தர்கள் பனாரஸ் நகரத்தில் அப்பொழுது இருந்தார்கள். அவர்களுக்கு மகாபிரபுவை பற்றி இவ்வாறு பிரகாசானந்த சரஸ்வதி மட்டமாக கூறியது அவர்கள் மனத்தில் மிகுந்த வேதனையை உண்டாக்கியது. So then it happened, one Brahmana invited all the sannyasis to his house. Now usually Mahaprabhu would never go, because he did not like to associate with the Mayavadi sannyasis. அப்பொழுது பனாரஸ் நகரத்தில் இருந்த ஒரு பிராமணர் இந்த சன்னியாசிகள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்தார். அங்கு சைத்தன்ய மகாபிரபு அழைக்கப்பட்டார். உண்மையில் சைத்தன்ய மகாபிரபு இத்தகைய மாயவாதிகள் கூடக்கூடிய இடத்தை தவிர்ப்பார். But this time he decided to go and attend the program. So when he went there, all the Mayavadi sannyasis, they were already there, and Prakashananda Saraswati was there, and then Lord Chaitanya came. And when Lord Chaitanya came, then he exhibited a brilliant effulgence, and they saw his effulgence, and they thought, oh, he is already liberated. ஆனால் இந்த சமயத்தில் மகாபிரபு அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அங்கு அவர் செல்லும்போது அனைத்து மாயாவாதி சன்னியாசிகளும் பிரகாசானந்த சரஸ்வதியின் தலைமையில் கூடியிருந்தார்கள். மகாபிரபு அங்கு சென்ற பொழுது ஒரு விசேஷமான வெளிச்சத்தை தன்னுடைய மேனியிலிருந்து வெளிப்படுத்தினார். அதை பார்த்த அந்த மாயாவாதி சன்னியாசிகள் அனைவரும், ஓ, இவர் முழுமையான பக்குவத்தை அடைந்தவராக தென்படுகிறாரே என்று ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார்.